வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம கல்வி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். முதல் பதிவுல பிருகுநிதி நாடி முறைப்படி எப்படி கல்வியை குரூப்பை சூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது பதிவுல கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைப்படி எப்படி குரூப்பை சூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா வர்க்க சக்கரம் மூலமாக. ஏன்னா வர்க்க சக்கரம் ரொம்ப 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 இன்றியமையாத ஒரு சக்கரம்ங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வர்க்க சக்கரத்தை பேஸ் பண்ணிதான் அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. இப்போ ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க, ஒருத்தர் வந்து சிபிஎஸ்சியில படிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து மெட்ரிக்ல படிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாரு. இதைய நீங்க எப்படி வந்து பிரிச்சு எடுப்பீங்க? இவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாரா, அல்லது சிபிஎஸ்சியில படிப்பாரா, அல்லது மெட்ரிக்ல படிப்பாரா அப்படிங்கறது வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வர்க்க சக்கரம் மூலமாக D24 ஒரு வர்க்க சக்கரம் இருக்கு. இந்த வர்க்க சக்கரம் மூலமாக அவர் வந்து நல்ல நேம் இருக்கிற காலேஜ்ல படிப்பாரா, நல்ல நேம் இருக்கிற ஸ்கூல்ல படிப்பாரா, இல்ல சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாரா, இல்ல ஒரு மெட்ரிக் ஸ்கூல்ல படிப்பாரா, இப்படிங்கிறது வந்து அந்த D24 வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் கல்வி வந்து பாத்தீங்கன்னாங்க D24ல 10வது வரைக்கும் ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 10வதோட நின்றுவாங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10வது முடிச்சுட்டு டிப்ளமோ போயிடுவாங்க, இல்லைன்னா ITI போயிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து +2 முடிப்பாரு, +2 முடிச்சுட்டு மேற்கொண்டு கல்வி வந்து அவரால் தொடர முடியாம மறுபடியும் ஒன்று டிப்ளமோ போவார், இல்லைன்னா ITIக்கு போவார். அப்போ அந்த D24 வச்சுங்க, ஒரு ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் அவரு +2 படிக்கிறதுக்கு யோகம் இருக்கான்னு நீங்க பாத்துக்கணுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, +2 படிக்கிறதுக்கு அவருக்கு யோகம் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக அவரால் +2 படிச்சு எந்த பிரயோஜனமுமே இருக்காது. 10th நிறுத்திட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தொழில் கல்வியை கொடுக்கணும். அந்த தொழில் கல்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவருக்கு யூஜி படிக்கக்கூடிய யோகம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த யூஜி படிக்கிற யோகம் இருந்துன்னு சொன்னா நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஜி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஇல பார்ட் டைமோ அல்லது ரெகுலரா போற மாதிரி அமைப்பு இருக்குன்னு அந்த D24 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்க உங்களுடைய குழந்தைகளை வந்து 10th முடிச்சதையுமே ஒரு நல்ல வர்க்க சக்கரம் பார்க்கக்கூடிய ஜோசியர்கிட்ட கொடுத்து அவர் 10th முடிச்சுட்டு படிப்பை இப்படி கொண்டு போகலாமா, அல்லது +2 முடிச்சுட்டு அவரை யூஜி படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற தெளிவா நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி குரூப்பை வந்து சூஸ் பண்றதும் அப்படித்தான். பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வர்க்க சக்கரத்துல பொதுவா 4வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு, 2வது வீடு, 7வது வீடு மற்றும் 8வது வீடு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கல்வி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களா சொல்றாங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே நீங்க 4வது வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க, 5வது வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, அதே மாதிரி 9வது வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, 2வது வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, 7வது வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, 8வது வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா D24 அப்படிங்கிற வர்க்க சக்கரத்துல பார்க்கணுங்க. இதை பார்த்துட்டு அவர் வந்து படிப்பு எப்படி படிப்பாருங்கிறது, எந்த குரூப் எடுப்பாருங்கிறத தீர்க்கமா சொல்ல முடியும். இப்ப நான் சொன்னதெல்லாம் பிருகுநிதி நாடி சொன்னேன், KP கிருஷ்ணமூர்த்தி பத்தி சொன்னேன். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க அவ்வளவு துல்லியமா சொல்றது கொஞ்சம் சிரமம் அதுல, அது ரெண்டுலையுமே. ஏன்னா பொதுவா சொல்லலாம், ஆனா பிருகுநிதி நாடி முறையில் சொல்ல முடியும். இருந்தாலும் அதுக்கு நிறைய வந்து அனுபவம் வேணுங்க, ஆராய்ச்சி தன்மை அதுக்கு அதிகமா வேணும். ஆனா இந்த D24 வச்சுட்டு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். அவர் 10th முடிச்சிருவாரா, இல்ல +2 முடிச்சுட்டு காலேஜ் போவாரா அப்படிங்கறது ஈஸியா நீங்க சொல்லிடலாம். அப்போ உங்களுடைய குழந்தை ஜாதகத்தை நன்றாக வர்க்க சக்கரம் பார்க்க தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து பார்த்துட்டு அவருக்கு வந்து என்ன கல்வியை என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கங்க. இதுல 4வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க பேசிக் கல்வியை குறிக்கும், 5வது வீடு அப்படிங்கிறது வந்து உயர்கல்வி குறிக்கும், 9வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதுவும் உயர்கல்வி குறிக்கும், 7வது வீடு 8வது வீடுங்கிறது ஆராய்ச்சி கல்வி குறிக்கும், 2வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா PG குறிக்குங்க. அப்போ அந்த பையனுடைய ஜாதகத்துல 4வது வீடு எப்படி இருக்கு, 5வது வீடு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப முக்கியமா கவனிச்சு நீங்க பார்க்கணும். 4வது வீடு கெட்டு போச்சுன்னு சொன்னா அவரு கண்டிப்பாக 10th தாண்ட மாட்டாரு. 12வது வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அவர் +2 முடிச்சிருவாரு. அந்த 12 அதிபதி நல்லா இருந்து அதே மாதிரி வந்து 5ஆம் பாவம் நல்லா இருந்துன்னு சொன்னா +2 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முடிச்சிருவாரு. 4ஆம் பாவம் நல்லா இருந்துன்னு சொன்னா 10th முடிச்சிருவாரு. இப்போ 4வது வீடு மட்டும் நல்லா இருக்கு, 5வது வீடு கெட்டு போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க +2 படிக்க வைக்க கூடாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவருக்கு டிப்ளமோவோ ITI எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து
4வது வீடு நல்லா இருக்கு, 5வது வீடும் நல்லா இருக்கு. அப்போ 10th நல்லபடியா பண்ணுவாரு, +2 நல்லபடியா முடிச்சிருவாரு. அடுத்து நீங்க வந்து 9வது வீட்டை பார்க்கணும். இந்த 9வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யூஜிங்க, அண்டர் கிராஜுவேஷன். அப்போ இந்த 9வது வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஜாதகத்துல கெட்டு போயிருந்துன்னு சொன்னா +2 முடிச்சாலுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா யூஜி படிக்க மாட்டாரு. யூஜி படிக்கலையே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிருங்க. அப்போ நீங்க அந்த 9வது வீடு வலுவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் +2 முடிக்கிறதுக்கு சொல்லணும் நீங்க சொல்லணும். இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதே மாதிரி வந்து இப்போ 9வது வீடும் நல்லா இருக்கு, 4வது வீடும் நல்லா இருக்கு, 5வது வீடும் நல்லா இருக்கு. அப்போ 10th முடிச்சிருவாரு, +2 முடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் வந்து யூஜி முடிச்சிருவாரு. அவருக்கு இந்த 2ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு வைங்க. பொதுவாக இந்த 2வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் குறிக்குங்க. அப்போ அந்த 2வது வீடு கெட்டு போச்சுன்னு சொன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருனால பிஜி வந்து பண்ண முடியாது, யூஜியோடவே நிறுத்திடுவாரு. அந்த யூஜிக்கு மேல அவரால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அப்போ இது 4 விஷயங்களும் நீங்க ரொம்பவே முக்கியமா பார்க்கணும். D24ல 4வது வீடு ரொம்ப முக்கியம், 5வது வீடு முக்கியம், 9வது வீடு முக்கியம், அதே மாதிரி 2வது வீடுமே முக்கியம். சரி, இந்த 7வது வீடு 8வது வீடு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி. அப்போ இந்த ஆராய்ச்சி கல்வி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்படி சூஸ் பண்றது? 7வது வீடும் ஆராய்ச்சி கல்வி தான், 8வது வீடுமே ஆராய்ச்சி கல்வி தான். இந்த 7வது வீடும் 8வது வீடும் பிஹெச்டி குறிக்குங்க. 7வது வீடு வந்து இப்ப நல்லா இருக்கும்போது அடுத்தவங்க பண்ண பிஹெச்டி காப்பி பண்ணி இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணி வாங்கிட்டு போயிடுவாரு. 8வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க ஒரிஜினல் ரிசர்ச். அப்போ 8வது வீடு ஒருத்தருக்கு பலமா இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவரு பிஹெச்டி தன்னுடைய சொந்த முயற்சியில சொந்த உழைப்புல பண்ணுவாரு. எதை பார்த்து யாரை பார்த்து காப்பி அடிக்க மாட்டாரு. 7ஆம் பாவம் வலுவா இருந்து 8ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு சொன்னா அடுத்தவங்க பண்ணி பிஹெச்டி தலைமையே அவரு படிப்பாரு. இப்போ நம்ம குரூப் எப்படி சூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 4வது வீடு நல்லா வலுவா இருந்ததுன்னு சொன்னா 10th முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் +2 குறிக்கக்கூடிய கிரகம் 5வது வீடு. அந்த 5வது வீடு வலுவா இருக்குன்னு சொன்னா அப்ப 5ஆம் பாவாதிபதி எங்க நிக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட கல்வியை நீங்க சூஸ் பண்ணணும். 5ஆம் பாவாதிபதி எந்த வீட்டில் நிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பையனுக்கு உண்டான குரூப் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பையன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா +2 முடிச்சிருவான், எந்த தடங்களும் இருக்காது, ரொம்ப விரும்பி படிப்பானுங்க. இல்லைன்னு சொன்னா +2 படிக்கிறதுக்கு அவனுக்கு யோகம் இல்லை, 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு சொன்னா தயவு செய்து அவனை +2 வந்து படிக்க வைக்காதீங்க. +2 படிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா மார்க் வாங்க மாட்டான். அந்த +2 படிக்க வைக்கிற அந்த 2 வருஷம் வேஸ்டா தான் போகுது. இப்ப +2 கெட்டு 10th நல்லா இருந்துன்னு சொன்னா நீங்க முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவனுக்கு தொழில் கல்வியை படிக்க வைக்கலாம். டிப்ளமோவோ ஐடிஐயோ நீங்க அப்ப அவனை படிக்க வச்சிடலாம். அப்போ அவன் பையனுடைய ஜாதகத்துல 4ஆம் பாவம் நல்லா இருந்து 5ஆம் பாவம் கெட்டு 9ஆம் பாவம் வலுவா இருந்துன்னு சொன்னா நீங்க அவர் வந்து பிஏல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்டா செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி வைக்கலாம். பேச்சுலர் டிகிரி படிக்க வைக்கலாம், பிஏ படிக்க வைக்கலாம், அல்லது பிடெக் படிக்க வைக்கலாம், எது வேணாலும் நீங்க படிக்க வைக்கலாம். ஏன்னா 5ஆம் பாவம் கெட்டிருக்கணும். கெட்டிருந்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த இதுங்க. 5ஆம் பாவம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த ரூல் கிடையாது. அப்போ உங்க பையனுடைய ஜாதகத்துல பொண்ணுடைய ஜாதகத்துல நல்ல ஜோசியர்கிட்ட D24 பாக்குறவங்க வர்க்க சக்கரம் பாக்குறவங்ககிட்ட காட்டினீங்க சொன்னா கண்டிப்பாக அவர் எப்படி படிப்பாரு, எப்படி மார்க் வாங்குவாரு, வீட்டுல இருந்து படிப்பாரா, ஹாஸ்டல்ல இருந்து படிப்பாரா, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாரா, நல்ல பெரிய காலேஜ்ல படிப்பாரா, பெரிய ஸ்கூல்ல படிப்பாரா, சிபிஎஸ்சில படிப்பாரா, எல்லாத்தையுமே சூப்பரா அதுல வந்து பாக்கலாங்க. அப்ப நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து நீங்க இதைய செக் பண்ணிக்கங்க. D24 செக் பண்ணி ஃபைனலா நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நன்றி.